பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத அளவுக்கு, நம்ம கிரகிக்க முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆஸ்வதித்து உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், இங்கே யோபு புத்தகத்திலே யோபுடைய நண்பன் சொன்ன வார்த்தை இது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி, அவர் செய்த ஆராய்ந்து முடியாத காரியங்கள் என்ன, எண்ணி முடியாத அதிசயம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென். தாழ்ந்தவர்களை ஆண்டவர் உயரத்தில் வைக்கிறார், துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ந்தவர்களை ஆண்டவர் உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். இது எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம், எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காரியம். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தாழ்ந்த நிலைமையில் இருக்கலாம், நம்மை தூக்கி விட ஒருவரும் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், என்னை கை தூக்கி விட ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், உங்களை தூக்கி விட தேவன் கூடவே இருக்கிறார். அவர் உங்களை எட்டாத உயரத்தில் உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்குள் நடுவில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன். அந்த ஆடு மேய்த்த அந்த தாவீது அந்த ஆடுகளை மேய்த்த பொழுது ஒரு தாழ்மையான ஒரு எளிமையான வேலை செய்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவருடைய கரங்கள் பிடித்து அந்த நாட்டுக்கே ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். எவ்வளோ மேன்மையான ஒரு அபிஷேகம், எவ்வளோ மேன்மையான காரியம். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருந்த அந்த தாவீதை அந்த நாட்டுக்கே அரசனாக்க தேவனால் முடியும் என்றால், இந்த இறைவார்த்தை கேட்கிற உங்களையும் என்னையும் என் தேவன் உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். சாதாரண ஆடு மேய்க்கிறவன், அந்த ஆடு மேய்க்கிறவனை நாட்டுக்கே அரசனாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ரெண்டாவது சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில சிற்றைகளை நமக்கு அனுமதிக்கிறார், நம்மை காயப்படுத்துகிறார், கட்டு போடுகிறார், குணமாக்குகிறார், ஆற்றுகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் தெரியுமா? நம்மை காயப்படுத்துகிறோம் அவர் தான், நம்மை கட்டுப்படுத்துகிறோம் அவர் தான், நம்மை குணமாக்குறவரும் அவர் தான், நம்மை ஆற்றுகிறவரும் அவர் தான். இந்த எல்லா காரியத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஆமென். நம்மை காயப்படுத்தி கட்டு போட்டு குணப்படுத்தி நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஒரு தகப்பனும் தாயும் எப்படி ஒரு பிள்ளையை கூட இருந்து எப்படி வழி நடத்துகிறாரோ அதே போல் ஆண்டவர் நமக்கு தகப்பனும் தாயுமாய் இருந்து நம்மை உயர்த்தவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, சோர்ந்து போகாதீங்க. உங்களை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். ஆமென். தாழ்ந்தவர்களை உயர்த்துவார், துக்கிக்கிறவர்களை உயர்த்துவார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், துக்கத்தோடு கொண்டிருக்கலாம், வேதனையோடு கொண்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.